இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்னு தானே உங்க அண்ணன் சொன்னாரு. கொஞ்சம் அமைதியா இருப்பா. எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். அப்படி இல்ல நீ நீங்க பொறுமையா இன்னைக்கு செய்ய முடியல நாளைக்கு செய்யலாம்னு தானே சொல்றீங்க. பெரிய அதிகாரத்துல இருக்காங்க. இவங்க உத்தரவு போட்டா உடனே செஞ்சு வச்சிடணுமா? களியும் மொச்சப்பட்ட குழம்பும் வாசனைய ஆளை தூக்குது. அதுவும் உங்க கையாலேயே செஞ்சிருக்கீங்க. இத சாப்பிடறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? மாமா என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாமா, தங்கச்சி கையால செஞ்சா ருசி இல்லாமையா இருக்கும். அது சரி சரி, சத்தம் போடாம சாப்பிடுங்க. சரி பார்வதி, கோச்சுக்காத. எடுத்து வை. நாளைக்கு நீ சொன்னதெல்லாம் செஞ்சிடுறேன், சரியா? சமைக்கும் போது நீயும் துணையா இரு. அண்ணி நீங்க எனக்கு வைங்க அண்ணி, பயங்கரமா பசிக்குது. ஐயோ இரு பார்வதி, புருஷன் கேக்குறாருல, எடுத்து வை. இந்தா. அட வெய்மா. பார்வதி. ஏய் பார்வதி. அண்ணி பாத்து ஊத்த சொல்லுங்க அண்ணி, மேல எல்லாம் தெரிக்குது. அண்ணி அப்புறம் நடக்கிறதே வேற. நீ பாருங்க என் சட்டைய. மச்சான் கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய், உங்க சண்டை பெரும் சண்டையா இருக்கே. இப்ப சாப்பிடணுமா வேண்டாமா? போதும். வேணும்னே நான் சொன்னதை செய்யாம விட்டீங்கல்ல. என்னைக்கு உங்க அதிகாரத்தை இந்த வீட்டுல நிலைநாட்டணும்னு நான் சொன்னதை சமைக்காம என் புருஷன் முன்னாடி என்னை மட்டும் தட்டுறீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தாதான் அதோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்கன்ற ஆணவம் உங்களுக்கு. உங்க 2 பேருக்கு ஒரு சண்டையை மூட்டி புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிற கஷ்டம் என்னங்கறத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உணர்த்துறேன். பார்த்துக்கிட்டே இருங்க.